இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய போர் ஆயுதத்தை குறித்து நான் 2 நாட்களாய் உங்களோடு கூட பேசினேன். ஒன்று, இயேசுவின் நாமம் என்கிற போராயுதம், ஜெபம் என்கிற போராயுதம், கண்ணீர் என்கிற போராயுதம் அப்படின்னு 3 போர் ஆயுதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் ஒரு போர் ஆயுதத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு போர் ஆயுதத்தை குறித்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:29. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். போதும் போதும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்நாட்களிலே ஆமென் 28ல ஆமென் ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப இன்றைக்கு ஒரு ஆயுதத்தை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் பகல் நேரத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரப்போகிறார். அந்த ஆவியை கர்த்தர் நம்ம மேல வைக்க போகிறார். ஆமென். எபேசியர்ல நம்ம படிக்கும் பொழுது ஆமென் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று நம்ம அங்க படிக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட ஆவியானவர் எனக்குள்ளே வர வர மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும், மாறுதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். என் ஜீவியத்தை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என் குணத்தை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு தைரியத்தை தருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஒரு பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். ஆவியில் ஒரு வைராக்கியத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வல்லமையை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வைப்பது பரிசுத்த ஆவியானவர். சாட்சியின் ஜீவியம் செய்ய வைப்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் நடக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர். ஓ பாவம் நெருங்க முடியாதபடி ஆமென் பரிசுத்தமாய் நான் வாழுவதற்கு எனக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல அனுபவத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அந்த ஆவியானவரை நமக்குள்ள கர்த்தர் தரப்போகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட போகிறார். அன்றைக்கு காத்திருந்த 120 பேர் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மேல் இறங்கி வர போகிறார். மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 17வது நாள்ல அந்த ஆவி ஊற்றப்பட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்ப கைகளை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வம் இன்னைக்கு அந்த ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறாரு. நல்ல கையை தட்டி ஒரு நிமிடம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் இன்னைக்கு தருகிறார். அந்த ஆயுதம் இன்னைக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த ஆயுதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளணும். எஸ் எஸ் எஸ். ஒரு கண்ணை மூடி 2 நிமிடம் கை தட்டி அத்தனை தேவ பிள்ளைகளும் இப்ப வாய்களை திறக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஓ மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவி எல்லா பிள்ளைகள் மேலும் ஊற்றப்பட போகிறது.
நல்ல வாய் திறக்கணும். எல்லாம் சேர்ல இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஒருக்க கண்ணை மூடி கையை தட்டி இன்னைக்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறா. அந்த பரிசுத்த ஆவியின் ஆயுதத்தை கர்த்தர் தரப்போகிறா. அந்த ஆயுதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளணும். இதுவரை இந்த ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இந்த ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளணும். எஸ், கையை தட்டி கண்ணை மூடி ஆவியானவர் தேவ பிள்ளைகளே உனக்குள் இறங்கி வருகிறார். Shabala kabara, rikabara, udabala kabara, rikabatala, udamana heda, udamana heda gaduriya. இந்த ஆவியானவர் எனக்குள்ள வர வர எனக்குள் மாற்றம் நடக்குது. இந்த ஆவியானவர் எனக்குள்ள வர வர பலன் உண்டாகிறது. இந்த ஆவியானவர் வர 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 என்ன சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறாரு. இந்த ஆவியானவர் வர வர எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகிறது. இந்த ஆவியானவர் எனக்குள்ள வர வர என் ஜீவியம் மாறுகிறது. எஸ், அந்த ஆவி ஊற்றப்படுது, ஒரு வல்லமை ஊற்றப்படுது. இதல்ல நல்ல வாய் திறக்கணும், வாய் திறக்கணும், நல்ல வாய் திறக்கணும். எஸ் 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 எஸ். இன்றைக்கு அந்த ஆவியை கர்த்தர் வைக்க போகிறார். இன்றைக்கு அந்த ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 2 நிமிடம் நல்ல ஆராதிங்க பார்க்கலாம், நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். இதுவரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவர் இறங்கி வர போகிறார். இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார், நிரப்ப போகிறார். எல்லார் மேல் அபிஷேகம், எல்லார் மேல் அபிஷேகம். கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் சபைகளுக்குள்ள கர்த்தர் ஊற்றுகிறார், தேவ பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுகிறார். அந்த ஆவியானவர் இறங்கி வருகிறாரு. எஸ் 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 எஸ். நிரப்பப்படு சகோதரியே, நிரப்பப்படு தாயே. அந்த ஆவியினால் நிரப்பப்படு, அந்த வல்லமையினால் நிரப்பப்படு, அந்த வல்லமையினால் நிரப்பப்படு, அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படு, அந்த வல்லமையினால் நிரப்பப்படு. எல்லார் மேலும் அபிஷேகம். ஆமென். இந்த ஆவியானவர் வர வர ஸ்தோத்திரம் நிறைய காரியங்கள் நடக்கும். அதே ரோமர்ல நம்ம படிக்கும் பொழுது 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஒரு பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். சரி, இந்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நிறைய காரியங்கள் நடக்கும். நான் அதற்குள்ள எல்லாம் போகாமல், இந்த ஆவியானவர் எனக்கு எதற்கு தந்திருக்கிறார்? ஆமென். இந்த ஆயுதத்தை கர்த்தர் எனக்கு எதற்கு தந்திருக்கிறார்? கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் பண்ண அந்த அந்த ஆயுதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யுத்தம் பண்ணணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, யுத்தம் பண்ணணும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். யுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த ஆயுதத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். அப்ப இந்த ஆயுதம் இல்லாத பிள்ளைகள் இந்த ஆயுதத்தை இன்றைக்கு எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்ப அந்த அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் யுத்தம் பண்ண போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:9, அதற்கு யெப்தா யுத்தம் பண்ண, கவனிங்க, அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண. இப்ப யெப்தாவை பாருங்க, யாரோடு யுத்தம் பண்ண போகிறான்? அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தம் பண்ண போகிறான். இப்ப யுத்தம் பண்ண போக வேண்டுமானால், நான் கடந்த நாட்களில் சொன்னேன், யுத்த ஆயுதம் இல்லாமல், ஆமென் ஸ்தோத்திரம், யுத்தம் பண்ணினா
ஜெயம் கிடைக்காது. அப்படினால் இப்ப பாருங்க 29 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். ஆமென். இப்ப கவனிங்க, கர்த்தருடைய ஆவி இப்ப யார் மேல இறங்குறது? யெப்தாவின் மேல் இறங்கினபடியினால் அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அமோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். இப்ப கவனிங்க, ஆமென். யெப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியினால் இப்ப அமோன் புத்திரரோடு கூட அவன் யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து போய் அவன் யுத்தம் பண்ணுகிறான். அந்த யுத்தத்தில் அமோன் புத்திரரின் வல்லமைகள் அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியினால் அவன் யுத்தம் பண்ணுகிறான். அப்ப ஒரு யுத்த ஆயுதத்தை அவன் பெற்றுக் கொண்டு போய் அவன் யுத்தம் பண்ணினான். அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு சொல்றேன், ஒரு ஆயுதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வருகிறார். அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு யுத்தம் பண்ண போகிறோம். இந்த யுத்தத்தில் நமக்கு எதிரையாய் நிற்கிற சில வல்லமைகளின் மேல் கர்த்தர் இன்னைக்கு ஜெயம் தர போகிறார். சில சத்துருக்களின் மேல் கர்த்தர் ஜெயம் தர போகிறார். சில அதிகாரத்தின் மேல் கர்த்தர் ஜெயம் தர போகிறாரு. புரியுதுன்னு சொன்னா நல்ல கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்க போகிறார். ஒரு யுத்தம் பண்ண போகிறோம். அந்த யுத்தத்தில் இன்னைக்கு கர்த்தர் ஜெயம் தர போகிறார். யெப்தாவின் மேல் இறங்கின அந்த ஆவியானவர் இன்னைக்கு 17வது நாள்ல சில பிள்ளைகள் மேல் பலமா இறங்க போகிறார். இதல்ல அந்த ஆவி இறங்கணும். ஆவி இறங்கணும். எஸ் எஸ் அமோன் புத்திரரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு வைக்க போகிறாரு. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அமோன் புத்திரரை நம்ம மேற்கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு அல்லேலூயா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அமோன் புத்திரர் யார்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், மோவாபியனும் அமோனியனும் 10ஆம் தலைமுறை மட்டும் சபைக்கு உட்படலாகாது, அது தப்பி பிறந்த சந்ததி என்று வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். இந்த அமோன் புத்திரருக்குள்ளே அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணநலங்கள் எல்லாவற்றையும் நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமென், ஆமோஸின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது இந்த அமோன் புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை என்ன செய்தார்கள் பாருங்கள், கீறி போட்டார்களாம். அப்ப ஒரு குணநலத்தை பாருங்க. கற்ப ஸ்திரீகளை இந்த அமோன் புத்திரர்கள் என்ன செய்தார்கள்? கீறி போட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, அமோன் புத்திர என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களை கேட்டேன். அப்ப பெருமை பாராட்டுகிறவர்கள், தூஷணம் நிறைந்தவர்கள் அமோன் புத்திரர்களாய் காணப்படுகிறார்கள். 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அகங்காரம் உள்ளவர்கள், அகங்காரம் நிறைந்தவர்கள்.
1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் படிக்கும் பொழுது அவர்கள் அங்கே ஒரு தெய்வத்திற்கு ஆமென் வழிபாடு செய்தவர்கள், அதை வணங்கின கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அம்மோன் புத்திரருடைய தொழில் என்னவென்று சொன்னால், அவர்கள் விவசாயம் பண்ணுகிறவர்கள். அவருடைய தேசத்தில் எங்கே விதை விதைத்தாலும் நல்ல அறுவடை கிடைக்குமா, நல்ல ஆசீர்வாதம் வருமா. ஆனால் அதை விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்து தேசத்தில் போய் கொள்ளையடிக்கிற தன்மை உடையவர்களாய் இந்த கூட்டத்தார் காணப்பட்டார்களா? இந்த கூட்டத்திற்கு விரோதமாகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு யெப்தா எழும்பி போய் யுத்தம் பண்ணின பொழுது அந்த அம்மோன் புத்திரரின் கூட்டத்தை மடங்கடித்தா. இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது ஆமென் இப்படி கிரியை செய்கிற சில வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக ஒரு ஆயுதத்தை கர்த்தர் தர போகிறார். கர்ப்ப ஸ்திரீகளை அழிக்கிற வல்லமைகள். ஆமென் ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வளவும் நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன். ஆத்துமாக்கள் உள்ளே பிறக்கும் பொழுது அதை அழிக்கும்படியாய் கிரியை செய்கிறதான அந்த வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக இன்றைக்கு ஒரு ஆவிய நம்மேல் கர்த்தர் வைக்க போகிறாரு. ஆமென். அல்லேலூயா. கையை பிடிச்சு ஒருக்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு யுத்தம் பண்ண போகிறோம். யாரோட யுத்தம் பண்ண போகிறோம்? யாரோட யுத்தம் பண்ண போகிறோம்? பிசாசோடு யுத்தம் பண்ண போகிறோம். ஆமே. அப்ப இந்த சாத்தான் என்ன எல்லாம் செய்கிறான் தேவ பிள்ளைகளை. ஆமே. அப்படின்னு ஒரு 5-6 காரியத்தை டக்குன்னு பேசி ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு லேலியா சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த ஆயுதத்தை எடுத்து என்ன செய்யணும்? நம்ம யுத்தம் பண்ணணும். யெப்தா எப்படி ஆவி இறங்கின பொழுது அவன் யுத்தம் பண்ணினானோ அதே போல ஒரு தேவ பிள்ளை யுத்தம் பண்ணணும். ஆமென். கவனிப்போம் தேவ பிள்ளைகள். அப்படியானால் இந்த சத்துரு எப்படி எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிறான், அவனை நம்ம இன்னைக்கு அழிக்கணும். ஆமென். சரி, கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. முதலாவதாக கர்த்தர் எனக்கு இந்த ஆயுதத்தை எதற்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமென், சில வல்லமைகளோடு நான் போராடி மேற்கொள்ள, நான் போராடி ஜெயம் எடுக்க கர்த்தர் இந்த ஆயுதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளோடு கூட அவன் எப்படி போராடுகிறான்? முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவன் மனைவியும் விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டிருந்தார்கள். முதலாவது, ஆமென், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த வல்லமை எப்படி செயல்படுதுன்னா, ஆமென், ஆதாம் தேவனோடு உள்ள அந்த உறவை விட்டு பிரிந்து போகும்படியாய் சத்துரு அங்கே பயங்கரமாய் கிரியை செய்கிறான். அப்ப கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் தெய்வத்தோடு கூட ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு உறவு இருக்கிறது, நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஆமென். இந்த தோட்டத்திலே இயேசு வந்து உலாவுகிறார். ஆமென். தேவ சத்தம் கேட்கிறார்கள். ஆமெனுடைய சத்தம் இன்பமாய் காணப்படுகிறது. இயேசுவோடு பேசுகிறார்கள், இயேசுவோடு நடக்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை தெய்வத்தை விட்டு பிரிக்கும்படியாய் சத்துரு அங்கே கிரியை செய்தது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, தெய்வத்தோடு நல்ல ஒரு ஐக்கியம், தெய்வத்தோடு நல்ல ஒரு தொடர்பு, ஆமென் ஸ்தோத்திரம், தெய்வத்தோடு நல்ல ஒரு பாச பிணைப்பு இருக்கிறது. இந்த பிணைப்பை விட்டு நம்மை வெளியே தள்ளும்படியாய், தேவ உறவை விட்டு
வெளியே தள்ளும்படியாய் இன்றைக்கு சத்துரு கிரியை செய்யும் பொழுது ஒரு தேவ பிள்ளை ஆவியின் பட்டயத்தை எடுத்து எந்த விதத்தில் சத்துரு கிரியை செய்கிறானோ அந்த வல்லமை அழிக்கத்தக்கதாக ஒரு ஆயுதத்தை இன்றைக்கு தேவ பிள்ளை எடுத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் தேவ உறவை விட்டு நாம் விலகி போய்விடக் கூடாது. தேவ உறவை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. தெய்வத்திற்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. தெய்வ ஐக்கியத்தை கெடுக்கும்படியாய் போராடுகிற அந்த வல்லமையை மேற்கொள்ளும்படியாய் ஒரு ஆயுதத்தை தேவ பிள்ளை எடுத்துக்கொள்ளணும். உடபாலா கத்தலா கந்தலா உடமனா கத்தலா கந்தலா உடமன கடகதுரியா. அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு தேவத்தோடு உள்ள உறவில் இருந்து கொஞ்சம் விரிசல் வந்திருக்கிறது, கொஞ்சம் பிளவு வந்திருக்கிறது. தெய்வத்திற்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல், தெய்வத்திற்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் தேவ உறவை விட்டு பிரிக்கும்படியாய் போராடின அந்த பொல்லாத வல்ல கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் சொல்றேன், யெப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அவன் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி வெற்றியை பெற்றது போல இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை எனக்கும் தெய்வத்திற்கும் இருக்கிற தொடர்பில் இருந்து என்ன பிரித்து தள்ளும்படியாய் போராடுகிற அந்த ஆவியை நீ ஜெயம் எடுக்கணும். அதற்காக ஒரு அபிஷேகம் உன்மேல் ஊற்றப்படுகிறது. கையை தட்டி வாயை திறந்து, தேவ உறவு நஷ்டப்பட்டு கிடக்குது, தெய்வத்தோடு நடக்கிறது நஷ்டப்பட்டு கிடக்கிறது, தெய்வத்தோடு பேசுகிறது நஷ்டப்பட்டு கிடக்குது. புரிஞ்சா கை தட்டணும், வாய் திறக்கணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு ஆமென் தூரம் போய் கிடக்கிறார்கள். தெய்வத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாமல், தெய்வத்திற்கும் அவர்களுக்கும் ஐக்கியம் இல்லாமல், தெய்வத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இன்றைக்கு சத்துரு தந்திரமாய் கிரியை செய்து தேவ அன்பை விட்டு, தெய்வ உறவை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பகல் நேரத்தில் அந்த பட்டயத்தை எடுத்து அந்த வல்லமையா யுத்தம் பண்ணி அழித்து தள்ளு. தேவ உறவிலிருந்து நம்மை பிரிக்கிற வல்லமை, தெய்வத்தை விட்டு நம்மை பிரிக்கிற வல்லமை, தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிற வல்லமை, தேவ ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரிக்கிற வல்லமை, அதுதான் அந்த வலு சர்ப்பம் ஆதி ஏதேன்ல நுழைந்து போய் தந்திரமாய் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது போல அருமை தேவ பிள்ளையே, கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்கும்படியாய், தெய்வத்தை விட்டு உன்னை தூர தள்ளும்படியாய் அந்த ஆவிகள் இன்னைக்கு தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் என்கிற ஆயுதத்தை எடுத்து அந்த வலு சர்ப்பத்தை இப்ப வெட்டி தள்ளு. சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. ஒரு ஆவி போராடுது சகோதரி, ஒரு ஆவி போராடுது, ஒரு ஆவி கிரியை செய்து. எதற்கென்னா என்னை தெய்வத்தை விட்டு தூரப்படுத்தணும், தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தணும், தேவனோட ஐக்கியத்தை விட்டு தூரப்படுத்தணும். இன்றைக்கு பகல சொல்றேன், தெய்வத்திற்கும் உனக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது, இன்றைக்கு அந்த தொடர்பு துண்டித்து கிடக்கிறது, துண்டித்து கிடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்ப அந்த அபிஷேகம் என்கிற ஆயுதத்தை எடுத்து இப்ப வெட்டி தள்ளு. யெப்தாவின் மேல் ஊற்றப்பட்ட ஆவி அம்மோன் புத்திரர்களை மேற்கொண்டது, அம்மோன் புத்திரர்களை மேற்கொண்டது. உன்மேல் வைக்கப்படுகிற ஆவியின் பட்டயம் இன்னைக்கு சில வல்லமைகளை வெட்டி சங்கரிக்கத்தக்கதாக, வெட்டி அழிக்கத்தக்கதாக இன்னைக்கு அந்த அபிஷேகம் உன்மேல் ஊற்றப்படுகிறது. தெய்வத்திற்கும் உனக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது. ஆமென். கையை பிடிச்சு கேளுங்க, தெய்வத்தோட நல்ல தொடர்பு இருக்குதா? தொடர்பு விட்டு போயிட்டா? ஆமென். இன்னைக்கு தெய்வத்தோடு நிறைய பிள்ளைகள் என்ன இல்லை, நாம் சிலருக்கு போன் அடித்தா அங்க சொல்லும் இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்ய முடியல, தொடர்பு கொள்ள முடியல. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு அதே போல் தான் சொல்றேன், தெய்வத்திற்கும் நமக்கும்
நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. தெய்வத்தோடு நாம் சேர்ந்து ஒன்றாய் இணைந்திருந்தோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது உடனே பதில் வந்தது. நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது உடனே பதில் வந்தது. அப்பான்னு கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் கேட்கப்பட்டது. தெய்வம் பதிலை அனுப்பினா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இயேசு கூப்பிடும் பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே நிற்கிற தேவ பிள்ளையே, உன் தொடர்பை துண்டித்த ஒரு பிசாசு உண்டு. உன் தொடர்பை நஷ்டப்படுத்தின ஒரு பிசாசு உண்டு. உன் தொடர்பை வெட்டின ஒரு பிசாசு உண்டு. அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் ஒரு ஆயுதத்தை எடு. கர்த்தர் தேவ பிள்ளைகளோடு பேசுகிறாரு. உன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு கிடக்குது. தேவ சத்தம் கேட்கல. ஆமா, கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ சத்தம் கேட்கணும். இப்ப வீட்டுல சிண்டெக்ஸ் வச்சிருக்கிறோம், அதுல தண்ணி நிரப்புறோம். ஆமீன். அதுல இருந்து பைப்பு கொடுக்கிறோம். ஆமீன். பைப்பு கொடுத்து நம்முடைய தேவைக்கு தண்ணி எடுக்கும்படியாய் அங்க ஒரு டேப் எல்லாம் வச்சு விட்டுருக்கிறோம். இப்ப கவனிங்க, சிண்டெக்ஸ்ல நிறைய தண்ணி கிடக்குது. ஆனா அந்த தண்ணி பைப்பு வழி என்ன செய்ய முடியல, கீழே இறங்கி வர முடியல. ஏன்? அங்க என்ன இருக்குது? இடையில ஒரு அடைப்பு கிடக்குது. ஆமீன். தெய்வத்தின் வல்லமை நம்மேல் இறங்கி வர முடியாதபடி எவ்வளவோ கூப்பிடுகிறோம், எவ்வளவோ சத்தமிடுகிறோம். ஆனால் அந்த தண்ணி சிண்டெக்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வர முடியாதபடி, தேவ சத்தம் கேட்க முடியாதபடி, ஆமீன், கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட முடியாதபடி எங்கேயோ ஒரு அடைப்பு கிடக்குது. எங்கேயோ ஒரு அடைப்பு இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் நேரத்தில் அந்த அடைப்புகள் எல்லாம் திறக்கப்பட போகுது. திறக்கப்பட போகுது. நான் தெய்வ சத்தம் கேட்கணும். நான் தெய்வத்தோடு பேசணும். ஆமென். இப்போ ஒருக்கா கையை பிடிச்சு கேளுங்க, தெய்வத்தோடு உள்ள உறவு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா, நஷ்டப்பட்டுட்டா? ஆமென். நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, நஷ்டப்பட்டுன்னு சொன்னாங்களா? நான் சொல்றேன், அநேகருடைய அந்த அனுபவங்கள் நஷ்டப்பட்டு கிடக்குது. ஆமென். தேவனோடு உறவாடுகிற என்றால் என்ன? ஆமென். என்னுடைய ஜெபம் தெய்வத்தோடு உறவாடுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், தானியேலை குறித்து ஆமென் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் பிரியமான தானியேல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இவருக்குள்ளே அந்த ஜெபத்தில் தெய்வத்தோடு உள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. ஜெபம் என்பது நாம் தெய்வத்தோடு பேசுகிறது. நான் நிறைய நேரத்தில் இந்த மளிகை கடையில் கொண்டு பில்லு கொடுத்தது போல நம்ம கொடுத்துட்டு போறோம் ஆண்டவர்ட்ட. ஆமே, அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. அவன் 5 கிலோ அரிசி எழுதியிருப்பான். ஆமீன். கொஞ்சம் மல்லி எழுதியிருப்பான். ஆமீன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பருப்பு எழுதியிருப்பான். இதே போல தேவ சமூகத்தில் வந்து இந்த மளிகை கடையில் லிஸ்ட் கொடுத்தது போல நான் கொடுத்துட்டு போறோம். அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. நல்லது, ஒன்றும் தப்பில்லை. அல்லேலூயா. ஆனால் கொடுக்கிறது ஒன்றும் தப்பில்லை. கர்த்தர் பேச, கர்த்தருடைய சத்தம் கேட்க எத்தனை தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறீங்க? தெய்வம் நிறைய நேரத்தில் என் பிள்ளையோடு பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன். ஸ்தோத்திரம். என் மகளோடு கொஞ்ச நேரம் பேசணும், இவளோடு கொஞ்ச நேரம் சம்பாஷிக்கணும். ஆமீன். கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒரு சேடை மட்டும் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன், அந்த ஜெபம் தெய்வத்தோடு உறவாடுகிற தன்மை, தெய்வத்தோடு பேசுகிற தன்மை. தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க தேவ பிள்ளைகள்? நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? தேவ சத்தம் கேட்கிறோமா? கர்த்தர் பேசுகிறத கேட்க முடிகிறதா? இல்லாட்ட நான் மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோமா? இன்னைக்கு சொல்றேன், அந்த தெய்வ உறவு தகர்க்கப்பட்டு கிடக்குமானால் மறுபடியும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஆமீன். ஸ்தோத்திரம். மரியாள் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தா, விழுந்து கிடந்தா, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா. உன் ஜெப அறையில கர்த்தர் பேசணும், தேவ சத்தம் கேட்கணும், காத்திருக்கணும். அந்த தன்மை நஷ்டப்பட்டு கிடக்குமானால் இன்றைக்கு 17வது நாள் ஜெபத்தில் மறுபடியும் அந்த தன்மையை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென்.
அப்ப தேவனோடு உறவாடுகிறது என் ஜெபம், என் ஜெப நேரம், என் ஜெப அறை நான் தேவனோடு உறவாடுகிற நேரமாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். என் வேத வாசிப்பு நான் தெய்வத்தோடு உறவாடுகிற நேரம். ஆமென். நான் பைபிள் படிக்க படிக்க கர்த்தர் என்னோடு பேசுவா, ஒரு வார்த்தை என்னோடு பேசும், ஒரு வார்த்தை என்னோடு இடைப்படும். அது நான் தெய்வத்தோடு உறவாடுகிற நேரம். மோசே பாருங்க, வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 12:8. நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்த மோசே இடத்துல கர்த்தர் எப்படி பேசுறாரு பாருங்க. மறைமுகமாய் அல்ல, பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசுகிறார். அவன் கர்த்தரின் சாயலை ஆமென் காண்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சாயலை பார்க்கிறோமா? ஆமென். வெளிப்படுத்தலை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அப்ப தெய்வத்தை பார்க்கிறோமா? தேவ சாயலை பார்க்கிறோமா? ஆமென். மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினது போல நம்மோடு பேச நாம் இடம் கொடுக்கிறோமா? எப்படி இருக்கிற நம்முடைய தொடர்பு? அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தெய்வம், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். அப்ப தாவீது சொல்றாரு, நான் உம்மை தேடுற நேரம் எப்ப? அதிகாலை. ஆமே. வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 8 ஜாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான ஒரு ஜாமம் அதிகாலை. குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் தோட்டத்தில் வந்து கர்த்தர் உலாவினா, ஆதாமோடு ஏவாளோடு கர்த்தர் சம்பாசித்தா, கர்த்தர் பேசினா. என் அதிகாலை நேரம் நான் தெய்வத்தை தேடுகிற நேரம், தேவ சத்தம் கேட்கிற நேரம், தெய்வத்தோடு பேசுகிற நேரம். ஆமென். இரவின் 4ஆம் ஜாமத்தில் கர்த்தர் கடல் மேல கர்த்தர் நடந்து வந்தா. ஆமென் ஸ்தோத்திரம். அருமை தேவ பிள்ளையே, அதிகாலையில் தேவ சத்தம் கேட்கிற தன்மை இருக்கிறதா? தெய்வத்தோடு உறவாடுகிற தன்மை இருக்கிறதா? இல்லாட்ட நம்ம இழுத்து மூடி நல்ல போர்த்திட்டு கிடந்து நல்ல தூங்கிட்டு இருக்கிறோமா? தேவன் வந்து தட்டுகிறான், மகளே மகளே நான் உன்னோடு பேசணும், மகனே நான் உன்னோடு பேசணும். தேவ சத்தம் கேட்க முடிகிறதா? இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த உறவை சத்துரு தடுத்து வைத்திருக்கிறான், சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இழந்து போன உறவுகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதாக. உடாபாலா கபாரா தாரா கபாரா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அப்பாவுடைய உறவு, பிள்ளை பெற்றோரின் உறவு. ஆமென். ஒரு பிள்ளை போய் அப்பாட்ட என்ன வேணாலும் கேட்பான், என்ன வேணாலும் செய்வான். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். நாம் நல்ல ஒரு உறவு, ஒரு பெற்றோர் பிள்ளை எப்படி நல்ல உறவா இருக்கிறார்களோ அதே போல அப்பாவோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்திருக்கணும். புருஷன் மனைவி உறவு. ஆமே. நண்பர்கள் நண்பர்கள் உறவு. இன்னைக்கு நான் சொல்றேன், தெய்வத்தோடு உள்ள உறவுல ஒரு நாளும் விரிசல் வரவே கூடாது. ஆபிரகாம் தெய்வத்தோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்திருந்தா. கர்த்தர் சொன்னார், என் சிநேகிதன். ஆமே. ஆபிரகாம் நல்ல ஒரு உறவு வைத்திருந்தாரு. தாவீது நல்ல ஒரு உறவு வைத்திருந்தாரு. யோசேப்பு நல்ல ஒரு உறவு வைத்திருந்தாரு. யோபு நல்ல ஒரு உறவு வைத்திருந்தாரு. இவருடைய வாழ்க்கை எல்லாம் படிக்கும் பொழுது இவர்கள் நெருக்கத்தின் வழியாகத்தான், கஷ்டத்தின் வழியாகத்தான், பாடுகளின் வழியாகத்தான் இவர்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். ஆனால் இவருடைய உறவு தெய்வத்தை விட்டு
பிரியவில்லை. இவருடைய உறவு தெய்வத்தோடு கூட காணப்பட்டது. ஆமென். மோசேயின் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். என் இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தர் சொல்றாரு. காரணம், தெய்வத்தோடு நல்ல ஒரு உறவு இருந்தது. இன்றைக்கு பகல்ல சொல்றேன், அன்பு தேவ பிள்ளையே, ஏதேன் தோட்டத்திற்குள்ள போய் ஆமென் ஆதாமை ஏவாளையும் வஞ்சித்து தெய்வ உறவிலிருந்து பிரித்து போட்ட சத்துரு நம்மையும் பிரிக்க அவன் போராடி கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு யுத்தம் பண்ணணும். ஒரு அபிஷேகம், ஒரு ஆவியின் வல்லமையோடு கூட இப்ப 2 நிமிடம் அந்த ஆவிக்கு விரோதமாய் இப்ப யுத்தம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. தேவ பிள்ளையே, தெய்வத்தோடு உறவாடின நேரம் நஷ்டப்பட்டு கிடக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்றாரு. அநேக பிள்ளைகள் நஷ்டப்பட்டு விட்டார்கள். ஓ, சத்துரு நஷ்டப்படுத்தி விட்டான். ஜெப நேரம், வேத வாசிப்பு, தேவ சமூகத்தில் காத்திருப்பது, அதிகாலை எழும்பி இருப்பது, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாம் நஷ்டப்பட்டு கிடக்குது. உன் பிரச்சனை தெய்வத்தை விட்டு பிரிக்க கூடாது. உன் கஷ்டம் தெய்வத்தை விட்டு பிரிக்க கூடாது. உன் பாடுகள் தெய்வத்தை விட்டு பிரிக்க கூடாது. உன் இழப்புகள் தெய்வத்தை விட்டு பிரிக்க கூடாது. அந்த பிரித்த வல்லமை இன்னைக்கு பிரித்து மேயப்படுது. இப்ப 2 நிமிடம் ஆவில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும். ஒரு யுத்தம் நடக்கட்டும். இப்ப என்ன தெய்வ சமூகத்திலிருந்து என்ன தெய்வத்தை விட்டு பிரித்த அந்த ஆவிகள் தந்திரமாய் கிரியை செய்த அந்த ஆவிய இயேசுவின் நாமத்தில் இனம் கண்டுபிடித்து இப்ப ஜெயமடு சகோதரி. உன் பிரச்சனை அல்ல, நீ தெய்வத்தை விட்ட, அந்த உறவை விட்ட, அதுதான் பெருசு. உன் பாடு பெருசு அல்ல, உன் நெருக்கம் பெருசு அல்ல. நீ தெய்வத்தோடு இணைந்திருந்த நேரத்திலையும் உனக்கு பாடு வந்தது, உனக்கு பிரச்சனை வந்தது. ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த பாடின் நேரத்திலையும் அந்த பிரச்சனை நேரத்திலையும் நீ தெய்வத்தை விட்டு பிரியல. தெய்வத்தோடு ஐக்கியம் இருந்தது, நல்ல ஐக்கியம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பிசாசு இடம் கொடுத்தபடினால் அந்த உறவு நஷ்டப்பட்டு கிடக்குது. சம்பல் கடக துரமன கடக துரியா உடமன கடக துரிமினி அந்தல் கடக துரியா எல்லாம் கண்ண மூடி ஒரு 5 நிமிஷம் ஆவியில நிரம்ப போகிறோம். சில வல்லமைகளோடு யுத்தம் பண்ண போகிறோம், சில ஆவியோடு யுத்தம் பண்ண போகிறோம். ஆமென். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஜெயம் பெற்றுக் கொள்ளணும். ஆமென், ஆமென். ஒரு ஆயுதத்தை கர்த்தர் தருகிறார். அபிஷேகம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் தருகிறார். இப்ப போர் பிரி பார்ப்போம். தெய்வத்தை விட்டு பிரித்த அந்த வல்லமைகள் இப்ப அழிக்கப்படுது சகோதரி. நல்ல என்ன தெய்வத்தை விட்டு எதுவும் பிரிக்க கூடாது. என்ன தெய்வத்தை விட்டு எதுவும் பிரிக்கப்படாது. அதிகாலை தேவ சமூகத்தில் ஆமீனுடைய முகத்தை தேடுகிறது. ஆமீன். குறைந்து போய் விடக் கூடாது. குறைந்து போய் கிடக்கிற, நஷ்டப்படுத்தி கிடக்கிற தேவ பிள்ளையே, ஒரே ஒரு காரணம், சத்துரு உள்ள வந்தா, தோட்டத்தில் சாத்தா வந்தா, ஓ தெய்வத்தோடு பேசின பிள்ளைகளை அந்த ஐக்கியத்தை நஷ்டப்படுத்த, தெய்வத்தோடு நடந்த பிள்ளைகளை ஆமீன் நடக்க விடாதபடி ஆமீன் எங்கேயோ ஒளித்திருக்க வைக்கும்படியாய் சத்துரு வந்தா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கேயோ ஒளிச்சு கிடக்கிற. ஒளித்து கிடக்க அல்ல, ஒளித்து கிடக்க அல்ல, தேவ சத்தம் கேட்கணும். நீ ஒளித்திருக்க அல்ல, தேவ சத்தம் கேட்கணும். உன்னை அழைத்தது நீ ஒளித்து கிடக்க அல்ல. ஆமீன். உன்னை வேறு பிரித்தது, ஓ நீ ஒளித்திருக்க அல்ல. ஆமீன். கர்த்தர் உன் ஆலயத்தில் கொண்டு வந்தது நீ ஒளித்திருக்க அல்ல, எங்கேயோ ஒளித்து கிடக்க அல்ல. நீ தேவ சத்தம் கேட்டு செயல்பட வேண்டிய நபர். நீ தேவ சத்தம் கேட்டு பிரயோஜனப்பட வேண்டிய நபர் இன்னைக்கு ஒளித்து கிடக்கிற. அபிஷேகம். யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. 2 நிமிடம் யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. ஒரு யுத்த அபிஷேகம், 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 ஒரு யுத்த அபிஷேகம். ராக்கா பாப்பா உட்டா பாப்பா பாப்பா. யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. ஒரு யுத்த அபிஷேகம். தெய்வத்தை விட்டு பிரித்த அந்த வல்லமை கட்டப்படுது, கட்டப்படுது. ராக்கா தா 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 ரீ பாப்பா பா உட்டா பாப்பா உட்டா பால உடபலபா உடமன கடக துரியா. நல்ல நல்ல கையை தட்டி. ஓ எஸ் எஸ். ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன தெய்வத்தை விட்டு எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. ஓ ரக்கா தா 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 ரீ பா 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 பா
ರಿಕಬಲ ಸಂದಲ ಉಡಮನಗಡಗ ದುರಿಯ ರಿಕಮನಗಡಗಸಿಯ ಉಡಮನಗಡಗ ದುರಿಯ ರಿಕತ್ತಲ ಸಂದಲ ಉಡಮನಗಡಗ ದುರಿಯ ರಿಕತ್ತಲ ಸಂದಲ ಊಡ ಕಂದಲ್ ಕಡ ರಿಕತ್ತಲ ಸಂದಲ உடமனகடகது கண்ண மூடி 2 நிமிடம் ஆவியில நிரம்பி ஒரு யுத்த அபிஷேகம். எஸ் 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 போராடும் அபிஷேகம், போராடும் அபிஷேகம், பொல்லாத ஆவிகளோடு போராடுகிற அபிஷேகம். ஒரு யுத்த ஆயுதம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். யோப்தாவின் மேல் இறங்கின அந்த ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். போட்டு தள்ளு சில வல்லமையா, வெட்டி தள்ளு சில வல்லமையா, அந்த வலு சர்ப்பம் கட்ட இடம் கொடுக்காத. எஸ் ஒரு பலமுள்ள அபிஷேகம் இறங்கி வருது சகோதரி. ஒரு பலமுள்ள அபிஷேகம் தேவ ஐக்கியத்தை துண்டித்த அந்த வல்லமை வெட்டப்படுது. என் பலவீனம் தெய்வத்தை விட்டு பிரிக்க முடியாது. என் பலவீனம் தெய்வத்தை விட்டு பிரிக்க முடியாது. எஸ் 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 ஆதியில இருந்த அன்பு மறுபடியும் வருவதாக. ஒரு பயங்கர அபிஷேகம் பற்றி பிடித்து எரியுது, 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 எரியுது. எஸ் 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 கையை தட்டி இளைய குமாரன தகப்பனை விட்டு அவன் பிரிந்தான். ரீமானா சந்தலா கத்தலா. ஆமென். சில உலகத்தின் காரியங்கள், சில உலகத்தின் கவர்ச்சிகள் தெய்வத்தை விட்டு பிரிக்க வைக்கிறது. எந்த வல்லமை பிரிக்க வைத்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதற்கு இடமில்லை, அதற்கு இடமில்லை. ஓ, தகப்பனை விட்டு இளைய குமாரன் பிரிந்து போனது போல உன்னை பிரிக்க வைக்கிற சில வல்லமைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தினால இப்ப அழிக்கப்படுது. உன்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கட்டும், 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 இருக்கட்டும். எஸ், ஆமென். சில கிரியைகள் இந்த பகல் நேரத்தில் பலமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் நஷ்டப்பட்ட ஒரு தொடர்பு உனக்குள் உருவாக்கப்படுது, உருவாக்கப்படுது, உருவாக்கப்படுது சகோதரி. ஓ, சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தான். தேவையில்லாத இடம் அபிஷேகத்தை இழக்க பண்ணினது. ரக்க பத்தர கத்தல கந்தல ரக பத்தல சத்தல கத்தல உடபத்தல கத்தல. ஒரு பிரிவினையை கொண்டு போட்டிருக்கிற ஓ தெய்வத்தோடு உள்ள சிநேகத்தை பிரிக்கும்படியாய் அந்த நின்ற வல்லமை இன்னைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அழிக்கப்படுது.
இழந்து போன தேவ சிநேகம் மறுபடியும் வருது. இல்ல 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 இல்ல, நல்ல வாயை துறக்கணும். இந்த பகல் நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. சில பிள்ளைகள் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மகிமையை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறாங்க, பரலோகத்தை பார்க்கிறாங்க, மகிமையை பார்க்கிறாங்க, இயேசுவை பார்க்கிறாங்க. ரக்கத்தலா சந்தலா, சில தரிசனங்கள் இந்த பகல் நேரத்தில் உண்டாகுது. எல்லாம் நஷ்டப்பட்டு நிற்கிற தேவ பிள்ளையே, எல்லாம் ஒரு நாள் இருந்தது. பரலோகத்தை பார்த்த, நித்தியத்தை பார்த்த, மகிமையை பார்த்த, கல்வாரியை பார்த்த, இயேசுவை பார்த்த, முகமுகமா இயேசுவை பார்த்த, இதெல்லாம் நஷ்டப்பட்டு கிடக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் சபையோடு, தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். இப்ப நஷ்டப்பட்டதெல்லாம் மறுபடியும் திரும்ப கடந்து வருது, திரும்ப கடந்து வருது. எல்லாம் பெற்றுகள், எல்லாம் பெற்றுகள், எல்லாம் பெற்றுகள். உன்னை தடுத்த வல்லமையா, இலக்க பண்ணின வல்லமையா, ஆவியில வட்டு. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். தரிசனத்தை இழந்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு மறுபடியும் அந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது. பரலோக தரிசனத்தை நஷ்டப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் பரலோக தரிசனம் கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் ஆவி மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. ஓ, ஒரு கிருபையின் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. பலன் உள்ளவனுக்காவது பலன் அற்றவனுக்காவது உதவி செய்வது லேசான காரியம். கர்த்தர் மறுபடியும் போராடின வல்லமைகளை அழித்துக் கொண்டு நீ எழும்பத்தக்கதாக உன்னதத்தின் பலன, உன்னதத்தின் சக்தியை உனக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். இப்ப என் சத்தம் அல்ல, ஒரு 2 நிமிடம் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு பயங்கர கிரியையா இன்னைக்கு இங்க நடக்க போறேன், நடப்பிக்க போகிறேன். ஒரு பயங்கர கிரியை இன்னைக்கு இங்க நடக்கணும் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இப்ப என் சத்தத்தை குறைக்க போகிறேன். எல்லாம் எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடு. உன்னை கட்டி வைத்திருக்கிற சில வல்லமை இப்ப தகரும். எஸ், தேவ ஐக்கியத்தை கெடுத்த வல்லமை தகர்க்கப்படுது. ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க. தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது. ஆமென். கடந்த நாட்களில் சென்னையில எல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு. அப்ப அந்த அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த பைப்பில் எல்லாம் மீன் ஏறி அந்த தண்ணி வராம என்ன செய்யுது, தடுத்து வைக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆமே,
அதுக்குள்ள மீன் ஏறுகிறபடினால், பைப்புக்குள்ள மீன் ஏறுகிறபடினால் என்ன வரல? தண்ணி வரல. இன்றைக்கு பகல சொல்றேன், அந்த பைப்பை தடுத்து வைத்த தேவ பிரசன்னத்தை, மகிமையை, அந்த தண்ணீரை பரலோகத்தில் அனுபவிக்க முடியாமல் தடுத்து வைத்த அந்த பைப்புக்குள்ள கிடந்த அத்தனை அடைப்புகளும் இப்ப பொட்டி தரிக்குது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேசுன, அடுத்த பகுதிக்கு போக முடியல. ஒரு சரியான விடுதலை இருக்குது. ஆமென். அந்த பொற்குழாய் வழியா எண்ணெய் வருதுன்னு ஒரு வசனம் உண்டுல்ல, அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சகரியா 4 அதிகாரம் 12வது வசனம் படிங்க. 2 பொற்குழாயின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணியவர்களாகிய ஒலிவ மரத்தின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அந்த பொற்குழாயின் வழியாய் பொன்னிறமான எண்ணெய் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பொற்குழாயின் வழியாய் பொன்னிறமான எண்ணெய் இப்ப ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த அடைப்புகள் எல்லாம் தெரிக்குது. பொற்குழாய் வழியாய் அந்த எண்ணெய் புறப்பட்டு வருது. ஏன் அத்தனை பேர் மேலையும் என்ன ஊற்றப்படுது? பெற்றுகள் பொற்குழாயின் வழியாய் எண்ணெய் புறப்பட்டு வருது. இப்ப பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 எஸ். கண்ண மூடி பொன்னிறமான எண்ணெய் கிருபை வெளிப்படுது. எல்லாரும் கை தட்டணும். பொன்னிறமான எண்ணெய், பொற்குழாயின் வழியாய் பொன்னிறமான எண்ணெய். கர்த்தர் பொன்னாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு பிரகாசம், மகிமை. Oh yes. என்ன தெய்வத்தை விட்டு பிரித்த அத்தனை சக்தியும் தவிடுபடியாய் மாறுது. வைராக்கியமாய் வாழ்ந்த சகோதரி, உன் வீட்டில் பயங்கர பிரச்சனை. ஆனா தெய்வத்தின் மேல் இருந்த வைராக்கியம், ஆமென், உன்னையும் தெய்வத்தையும் இணைத்து வைத்திருந்தது. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, என்னை விட்டு அந்த மகள் பிரிந்து கிடக்கிறாள். என்னை விட்டு பிரிந்து கிடக்கிறாள். பாடு அனுபவித்தாள், கஷ்டம் அனுபவித்தாள், துன்பம் அனுபவித்தாள், பாடு அனுபவித்தாள். ஆனால் இப்ப ஒரு சின்ன காரியத்திற்காய் என்னை விட்டு பிரிந்து கிடக்கிறாள். கர்த்தர் பேசுகிறார், மகளே, மறுபடியும் அந்த அனுபவத்தை புதுப்பித்துகள். ஆமென்.
தெய்வத்திற்கும் நமக்கும் மறுபடியுமாய் ஒரு இணைப்புண்டாகட்டும், ஒரு தொடர்புண்டாகட்டும். தெய்வத்தோடு இணைந்திருக்கிற அனுபவம், தெய்வத்தோடு சேர்ந்திருக்கிற அனுபவம், நம்மை பிரித்த வல்லமைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, நிறைய பேசணும், நான் 1-2 மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 1:20, இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் தூசியாதபடி சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். இவர்கள் 2 பேரும் விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியாய் சத்துரு கிரியை செய்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலகட்டத்தில் விசுவாசத்திற்காய் போராடின பிள்ளைகள், விசுவாசத்திற்காய் நின்ற பிள்ளைகள், என்ன வந்தாலும் அந்த விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்ற தேவ பிள்ளையே, இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்ம விலகி போகும்படியாய் இந்த பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு தேவ பிள்ளைகள் விலகி போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்தில் நிக்கணும். என்ன வந்தாலும் விசுவாசத்தில் நிக்கணும். என்ன தேவை வந்தாலும் விசுவாசத்தில் நிக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்திற்காக என்ன போராட்டம் போராடணுமா? நல்ல போராட்டம் போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தாய்க்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள புறப்படுவதாக. எதை கேட்டாலும் அந்த விசுவாசத்தில் இல்லைங்க. நிறைய பிள்ளைகள் வந்து என் புருஷன் ரட்சிக்கப்படணும், குடியிலிருந்து மனம் திரும்பணும், ஆமென் ஜெபித்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த விசுவாசத்தை விடப்படாது. கர்த்தர் உன் குடிகார புருஷனை கர்த்தர் ரட்சித்து தருவாரு. நடக்குமா நடக்காதன்னு சந்தேகப்படாத, நடக்கும். என் தேவன் செய்வான். என் பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை ஆண்டவர் ரட்சித்து தருவார். சந்தேகம் வராண்டா. ஆமென். ஸ்தோத்திரம். சத்துரு விசுவாசத்தை விட்டு விலக வைக்க பார்க்கிறான். சந்தேகம் வராண்டா. பிள்ளைகளை ரட்சித்து என்னோடு கூட ஆலயத்தில் ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவாரே. விசுவாசத்தை விடாத. ஆமென். லட்சங்கள் தேவைப்படுது. ஜெபித்துட்டு இருக்கிற இந்த கடன் தீரணும். விசுவாசத்தை விடாத. அந்த லட்சங்களை தீர்க்க கர்த்தர் வழியை துறப்பாரு. ஆமென். என்ன தேவை இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பாரு. பாஸ்டையா மரிக்கும் பொழுது என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஊழியத்தை தந்தது கர்த்தர். ஆமென். ஒரு ஆள்கிட்ட ஒரு ரூபாய் கூட கேட்கக்கூடாது. ஆமென். ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவர் சொன்னது கடைசியா, ஒரு ரூபாய் கூட ஒரு ஆள் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. பரிசுத்தவான்கள் அந்த விசுவாசத்தில் நடந்தார்கள். நாமும் விசுவாசமாய் இருக்கும் பொழுது என் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் என் தேவன் சந்திக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் காணப்படுகிறாரு. என் தேவை அதிகம் இருக்கிறது, என் தேவை நிறைய இருக்கிறது. ஆனா ஒண்ணு தெரியும், நம்மை அழைத்த தெய்வம் நம்மை கைவிட மாட்டாரு, நம்மை விட்டு விலக மாட்டாரு. எவ்வளவு தேவை எனக்கு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தெய்வத்தால் சந்தித்து தர முடியும். விசுவாசிக்கணும். இந்த பலவீனம் மாற ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பலவீனத்தை கர்த்தர் என்னை விட்டு மாற்றுவார். நீ விசுவாசிக்கணும். விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. அந்த பலவீனத்தை கர்த்தர் உன்னை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறாரு. வீடு பவுண்டேஷன் போட்டுட்டேன், கட்ட முடியல. நான் சொல்றேன், விசுவாசி தேவ பிள்ளையை கட்டி தருவாரு. வீடு இல்லையா, கர்த்தர் கட்டி தருவாரு. யாரோ ஒருவருடைய கரத்துல பணத்தை கொடுத்துட்டீங்க, அவன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான். விசுவாசிங்க, அந்த பணம் உங்களுடைய கரத்தில் வரும். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. என் பிள்ளைக்கு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் வேலையை தருவார். விசுவாசி, கர்த்தர் செய்ய போகிறாரு. என் பிள்ளையோட திருமணத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவாரு. விசுவாசி, கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆனா சத்துரு நம்முடைய விசுவாசத்தை மழுங்க பண்ணுகிறான்.
நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுகிறான் சத்துரு. ஆமீன் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை விட்டு வழக பண்ணினது போல, விலக பண்ணினது போல இன்றைக்கு இங்க இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய விசுவாசத்தை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த சத்துருவோடு போராடி ஜெயம் பெற்றுக் கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய மாத்தூர் சர்ச்சை கட்டும் பொழுது ஆமே நமக்கு தெரியும், பாஸ்டர் யார் இடத்துலயுமே ஒரு பைசாவும் கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. எதுக்குமே பைசா கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் இருந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களா? ஆமே. சர்ச்சு வார்க்கணும், ஆமீன், சர்ச்சு கட்டணும், அழுது அழுது பாஸ்டர் இருந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களா? அல்லேலூயா. பணம் இல்ல, சபை வார்க்கணும், அழுது அழுது ஜோம் பண்றாரு. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமே. எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் பேசினாராம். ஆமே. கேரளாவில் எங்கே இருந்த ஒரு மனிதத்தில் கர்த்தர் பேசுகிறாராம். மாத்தூர் லாசர் பாஸ்டர் போய் பாரு. ஆமே. அவன் வண்டி எடுத்துட்டு வர்றான், களியக்கால வந்துட்டான். களியக்கால வந்தா மாத்தூர் எங்க இருக்குன்னு கேட்கிறான். ஆமீன். மாத்தூருக்கு சொல்லி விடுறாங்க. ஆமீன். மாத்தூர் லாசர் பாஸ்டருடைய சர்ச்சி. ஒரு லேலியா சொல்லுங்க. நேர அங்க வந்தானா? ஆமீன். ஆமீன். ஆரோன் ஐயா முன்னாடி நின்றாங்களா? இது லாசர் பாஸ்டருடைய சர்ச்சா? ஆமா. எங்கன்னு கேட்டா பாஸ்டர் மேல படுத்திருந்தாரா? ஒரு லேலியா சொல்லுங்க. அவன் வந்து செக் எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டு போனானா? அந்த சர்ச்சை கட்டி தீர்க்கிற பணம் அதற்குள்ள இருந்ததா? நான் சொல்றேன், பரிசுத்தவான்கள் அவ்வளவு விசுவாசித்தார்கள். கர்த்தர் காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க பண்ணினா. நான் சொல்றேன், விசுவாசி தேவ பிள்ளையே, அந்த விசுவாசத்தை விட்டு விலகிறாத. சத்துரு நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளையுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கணும், பெருகி கொண்டே இருக்கணும். சத்துரு என் விசுவாசத்தை இழக்க பண்ணுகிறான். ஓ, இன்றைக்கு அவனோடு கூட அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து போராடணும். எத்தனை பேர் போராடுவீங்க? கை எப்படி சொல்லுங்க. நல்ல போராடணும். என் விசுவாசத்தை இழக்க பண்ணுகிற அந்த வல்லமை அழிக்கப்படும்படியாய் நான் போராடணும். ஆமே. அடுத்த பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம், டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7 இருந்து நீங்க படிக்கும் பொழுது, இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவன் மனிதனை சார்ந்து கொண்டான். இவன் யாரை சார்ந்து கொண்டிருக்கணும்? இவன் செய்த உபகாரத்திற்கு, இவனுக்கு செய்த உபகாரத்திற்காய், நன்மைக்காய் இவன் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். ஆனா இப்ப சத்துரு என்ன செய்யறான் பாருங்க, மனிதனை சார்ந்து கொள்ள வைத்தான். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ள விடாமல் சத்துரு மனிதனை சார்ந்து கொள்ள வைக்கிறான். ஒரு நாள் மனிதனை சார்ந்து கொள்ள கூடாது, கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். ஆமே. நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனிதனை என்ன செய்யப்படாதான்? நம்பப்படாது. அல்லேலூயா. எல்லாரும் தக்க சமயம் வரும் பொழுது ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஆனால் ஏமாத்தாத ஒரே ஒருவர் உண்டுனா, நாம் சேவிக்கிற அந்த உன்னதமான தெய்வம். ஒரு நிலவரத்திலையும் அவர் நம்மை விடவே மாட்டாரே. ஆமே. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் கிடந்தவன் இயேசு போய் கேட்கிறார், சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டவன அவன் சொல்ற பாருங்க, இந்த குளத்துல கொண்டு போய் என்னை விடுவதற்கு ஒருத்தனும் இல்ல. போய் நின்னு கேட்கிறது யாரு? சொல்லுங்க. போய் நின்னு கேட்கிறது யாரு? இயேசு வாக்குன்னு கேட்டது. ஆனா இயேசுட்ட இப்ப சொல்றான், என்ன குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு. அப்ப கூட அவருடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது பாருங்க? தெய்வத்தின் மேல இல்ல, மனுஷனின் மேல இருந்தது. நான் சொல்றேன், தெய்வமே போய் நின்னு கேட்ட பிற்பாடும் அவன் சொல்றான், என்ன குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அந்த இடத்துல கூட தெய்வத்தை நம்ப முடியாமல் மனுஷனை நம்பி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பகல சொல்றேன், அன்பு தேவ பிள்ளையே, மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. கர்த்தர் கைவிட மாட்டாரு. எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் என் தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டாரு. ஆபத்து கிட்டி இருக்கலாம், பிரச்சனை கிட்டி இருக்கலாம், தேவைகள் பெரிதா இருக்கலாம். எல்லாரும் கைவிட்டு விலகி போகும் பொழுது என்ன கைவிடாத ஒரு அருமை நேசர் உண்டு. அந்த தெய்வத்தை நம்பிக்கொள், உன்னை அவர் கைவிடவே மாட்டாரு. கையை பிடிச்சு உலுக்கி சொல்லுங்க, தெய்வத்தை நம்பு. நீங்க நிறைய பேர் சொல்லலே, மனுஷனை நம்பிதான் இருக்கிறீங்களோ? பாஸ்டர் மகளுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன், இத்தனை லட்சம் ரூபாய் வேணும், என் சித்தப்பாட்ட கேட்டிருக்கிறேன், அவர் தருவார். ஆமே. நான் சொல்றேன், அவர் இல்லைன்னு சொல்லுவார் கடைசி நேரத்தில்.
ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, மகளே என் பொக்கிஷ சாலை திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது. அந்த நன்மையை செய்ய, அந்த பண தேவையை சந்திக்க என்னால முடியும், என்னால முடியும், தெய்வத்தால் முடியும், தெய்வத்தால் முடியும். தெய்வத்தை நம்பு. ஒரு இடத்துல கூட மனுஷனை நம்பாத. அந்த ஐசியூல கிடக்கிற நேரத்தில் நம்ம டாக்டரையோ மருத்துவரையோ நம்புகிறதல்ல. ஆமீன். மருத்துவம் செய்ய வைக்கிற, மருந்தை கொடுக்க வைக்கிற அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமானால் அந்த ஐசியூல இருந்து சுகத்தை தர இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். ஆமீன் சொல்லுங்க. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேற ஆளை தான் விളിக்கணும்னு நினைச்சேன். கர்த்தர் சொன்னார், நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒண்ணு தெரியும், ஏதோ ஆண்டவர் செய்ய போகிறா, ஏதோ ஒன்னு ஆண்டவர் நடப்பிக்க போகிறா. மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. தெய்வம் உன்னை கைவிட மாட்டாரு. அன்பு சகோதரி, எல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டியா? எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா? கடைசியாக சொல்றேன், தெய்வத்தை நம்பி வா. தெய்வம் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. எங்கெல்லாமோ போயிட்ட, யாரெல்லாமோ நம்பிட்ட, இதெல்லாமோ தேடி தேடி போயிட்ட. மந்திரவாதம், சூனியம், பில்லி சூனியம், ஏவல், தகடு வைக்கிறவன், ஜோசியக்காரன், எல்லாரையும் தேடி போயிட்ட. எல்லாம் கைவிடப்பட்டு ஆமீன் நிற்கதியான நிலவரத்தில் நிற்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறா, தெய்வம் உன்னோடு பேசுகிறா. மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாரும் உன்னை கைவிட்டிருக்கலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன நம்ப கூடுமானால் நான் உன்னை வாழ வைக்க போகிறேன். தலைக்கு மேல கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் என்ன கைவிட மாட்டான். ஆசா கர்த்தரை நம்பி இருக்கணும். தெய்வத்தை நம்பினா. சத்துரு இன்னைக்கு மனிதர்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறான். தெய்வத்தை நம்பு. ஆமே. கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த பாஸ்டரை நம்ப விடாது. ஆமே. அந்த பாஸ்டர்ட்ட போனா சுகம் நடக்குமா? இந்த பாஸ்டர்ட்ட போனா சுகம் நடக்குமா? இவர் கை வச்ச அற்புதம் நடக்குமா? அவர் கை வச்சாலும் ஆமீன், அவர் சுகம் தருகிற ஆள் அல்ல, சுகத்தை வெளிப்படுத்துகிறவ தெய்வம். ஆமே. எந்த பாஸ்டரால் அற்புதம் செய்ய முடியாது, தெய்வத்தால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். தெய்வத்தால் மட்டும்தான் சுகம் தர முடியும். ஆனால் சொல்றேன், யாரையோ நம்பி எங்கேயோ ஓடுவதை பார்க்கலாம், தெய்வத்தை நம்பி வா, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரே.